அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் தனது பகை கிரகமான சந்திரனின் ஆட்சி வீட்டில் அமர போகிறாருங்க. அப்படி அமர்வது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெட்டிப்பு யோகமும் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய யோகத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தம் உண்மை. ஏனென்றால் அங்கு ராசியின் அதிபதியும் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் சஞ்சரிக்கிறாருங்க. அவருடன் இணைந்து 7ஆம் தேதி முதல் வலுவாக சுக்கிரனும் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவது என்பது ரெட்டிப்பு நன்மையும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த 2 கிரகநிலைகளுமே ராசிக்கு மிகவும் சகாயமான கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கின்றன. எனவேதான் 2 கிரகநிலைகளும் ரெட்டிப்பு யோகத்தை தரக்கூடிய வகையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் திட்டமிட்டதை விட அசுர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. எனவேதான் இந்த வேளையில் திட்டமிட்டதை விட நல்ல மாறுதலும் வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் பொதுவாகவே சுபகிரகமாக பார்க்கப்படுகிறார். அபசு பலன்களை கொடுத்தாலும் கூட இயற்கையிலே அவர் சுபகிரகமாக இருக்கிறார். ராசியின் அதிபதியான புதனும் இயற்கையிலே சுபகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. இந்த 2 சுபகிரகங்களின் சேர்க்கையும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அமர்வது அமோக வளர்ச்சியை கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது 7ஆம் இடமான சப்தமஸ்தான பார்வையாக 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. எனவே பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. குடும்ப ரீதியாக நெருக்கடிகள் விலகுவதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. சுகத்தை அள்ளித்தரக்கூடிய அந்நிகரற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறார். மனித வாழ்வுல திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் திடீரென செல்வ செழிப்பு மற்றும் தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய கிரகம் என்றால் அது நிச்சயமாக சுக்கிரன் என்று சொல்லிவிடலாம். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக 2, 4, 5, 9, 7 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அசூர வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் ஒரு இடமான லாபஸ்தானம் ஆகிய 11 தான் தற்போது கன்னிராசிக்காரர்களுக்கு வீற்றிருக்கிறாருங்க. எனவே கன்னிராசிக்காரர்கள் கவலை மறந்து சிறப்பான வளர்ச்சியும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் உருவாகக்கூடிய ஒரு தருணமாகவும் பண வரவுல இருந்த சிக்கல்கள் விலகி பண வரவு உடனடியாக கிடைப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். புதனும் சுக்கிரனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். இரு நட்பு கிரகங்களும் பொதுவாக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த விதமான பணியை கையில் எடுத்தாலும் அவை லாபம் நிறைந்தவையாக தான் நிச்சயமாக அமையுமே தவிர நஷ்டத்தையோ தடையோ சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை. இந்த தருணத்துல தசாபுத்திகள் வலுவாக இறந்து சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெறக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதை நல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அவர்களை யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குவதால் இந்த வேளையில் சுக்கிரனும் ராசியின் அதிபதியும் பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் பொன்னான தருணமாக அமைகிறது. எனவே பல அதிரடியான பற்பல புதிய திருப்பங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. இல்லத்தில் சந்தித்து வந்த பல நெருக்கடிகள் பெரிய அளவில் குறைவதற்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கல்யாண கனவுகள் நிச்சயமாக கைகூடுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். புதிய சொத்துக்களை வாங்கலாமா என்ற யோசனை வெற்றிகரமாக அமைவதற்கான சூழல் வலுவாக உண்டுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் வரக்கூடிய இந்த தருணத்தில் செலவுகள் அதிகரித்தாலும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது முதலீடுகளை அதிகமாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு. சில காரணங்களுக்காக அதிக முயற்சிக்கு பின் நீங்கள் நினைத்த தனலாபம் என்பது குடும்ப ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ பெற்றாலும் கூட அவை நிரந்தரமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக
நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது உங்களுடைய செயல்பாடு உத்தியோக ரீதியாக அனைவருடைய பாராட்டையும் நிச்சயமாக பெறக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய கடமை அனைத்தையும் தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சிறப்பாக செய்வதால் நீங்கள் எதிர்பாராத உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல அதிரடியான சலுகைகளை இந்த தருணத்தில் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் நிச்சயமாக உங்களது படிப்பிற்கேற்ற நல்ல வேலை சிறப்பாக அமையும். சில நேரங்களில் படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை இல்லை என்றாலும் பண வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். உத்தியோகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வு, பொறுப்புகள் போன்றவை நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்களை அடுக்கடுக்காக மேற்கொள்ளலாங்க. அந்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் உங்களுடைய எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் எதிர்பாராத அரசாங்க சலுகைகள் உட்பட பல புதிய ஒப்பந்தங்கள் மிக எளிதாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு. திட்டமிட்டதை விட அதிரடியான மாறுதல்களும் லாபம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை தெள்ள தெளிவாக தொழில் சார்ந்த பணிகளில் சுக்கிரன் தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் பழைய பிரச்சனைகள் மற்றும் தொழில் ரீதியாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் எதிர்கொண்டு சிறப்பாக தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான தடைகள் விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று வலுவாக வெற்றிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. குறிப்பாக லாபஸ்தானத்தை சுக்கிரன் மற்றும் புதன் இணைந்து வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் குறிப்பாக புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான நல்ல பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது. பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான நல்ல பல வழிகளும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. நீங்கள் நினைத்ததை விட கல்வியில் சிறப்பான உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு என்பதை வித்யாகாரகரான புதனும் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் சுகமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் வலுவாக உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு 9லும் சுக்கிரன் லாபத்திலும் இருப்பது உச்சபட்ச நன்மையை பெண்மணிகளுக்கு பெற்றுத்தரக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பெண்மணிகள் இதுவரை காணாத அளவிற்கு அசைக்க முடியாத சிறப்பான வளர்ச்சி இல்லத்திலும் தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள், தாமதங்கள் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும். யாராலும் அசைக்க முடியாத வளர்ச்சி கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதிலும் சந்தேகமே இல்லை.